வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். புருனை சுல்தான் ஐஜிஎனில் அனுமதி. இன்று செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் GCC சைனா உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட புருனை சுல்தான் சுல்தான் அசனல் பொல்கியா ஐஜிஎன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல் அசதியின் காரணமாக புருனை சுல்தான் ஐஜிஎனில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மாநாட்டில் பங்கேற்றுள்ள நாடுகளின் தலைவர்களுக்காக ஆபத்து அவசர வேளைகளில் மருத்துவ சிகிச்சைக்கு ஐஜிஎன் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது ஒழுக்கத்திற்கும் அமைதிக்கும் அச்சுறுத்தும் தன்மையிலான உள்ளடக்கங்களை கொண்ட 7 புத்தகங்களை உள்துறை அமைச்சு தடை விதித்துள்ளது. இதில் பிரபல காதல் நகைச்சுவை நாவலான விற்பனையில் சாதனையை ஏற்படுத்திய எழுத்தாளர் அலி ஏசல்வுட் எழுதிய லவ் தியோரெட்டிக்கலி என்ற புத்தகமும் அடங்கும் என்று உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. ஆசிரியை ஒருவர் திருமணமான ஓர் ஆணுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்த காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானதைத் தொடர்ந்து அந்த ஆசிரியை பணியிலிருந்து ஒதுங்கியிருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அந்த ஆசிரியை தற்போதைக்கு கடமையாற்ற வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் விசாரணை முடியும் வரையில் அவர் பொதுச்சேவை ஊழியரே என்று அவர் குறிப்பிட்டார். இருவரும் அந்தரங்க தொடர்பில் ஈடுபட்டிருந்த காட்சியை கொண்ட காணொலி வைரலானதைத் தொடர்ந்து அந்த ஆசிரியைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னதாக இதுகுறித்து கல்வி அமைச்சு விசாரணை செய்து வருவதாக அவர் மேலும் கூறினார். நாட்டின் முன்னணி தொழிற்சங்கமான தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைமையகத்திற்கு மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று நல்லெண்ண வருகையை மேற்கொண்டார். தொழிற்சங்கங்களுக்கும் மனிதவள அமைச்சுக்கும் இடையில் பரஸ்பர உறவையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு தொழிற்சங்கத்தின் அலுவலகத்திற்கும் அமைச்சர் ஸ்டீவன் சிம் நல்லெண்ண வருகை மேற்கொண்டு வருகிறார். இன்று பிற்பகல் 3 மணிக்கு NUPW எனப்படும் தோட்ட தொழிலாளர் சங்கத்திற்கு வருகை புரிந்த அமைச்சர் ஸ்டீவன் சிம்மை சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோ G சங்கரன், சங்கத்தின் தேசிய தலைவர் தனபாலன் மாணிக்கம் மற்றும் நிர்வாக மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் உற்சாகம் பொங்க வரவேற்றனர். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க வரலாற்றில் உறுப்பினர்களின் நலன் சார்ந்த விவகாரங்களை கண்டறிவதற்கு அமைச்சர் ஒருவர் தொழிற்சங்கத்திற்கு நேரடி வருகை புரிந்திருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று டத்தோ G சங்கரன் குறிப்பிட்டார். இன்றைய மனிதவள அமைச்சர் நம்மளோட தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க தலைமையகத்துக்கு வருகை புரிந்து நாட்டில் இருக்கக்கூடிய 9 மாநில பிரதிநிதிகளாக நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் மாநில செயலாளர்களெல்லாம் சந்தித்து ஒரு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார். இது என்னை பொறுத்தவரை இது சங்கத்துக்கு ஒரு பெரிய சரித்திரம். முதலாக ஒரு அமைச்சர் தொழிலாளர் அமைச்சர் வந்துட்டு ஒவ்வொரு யூனியனுக்கு சென்று அங்கே யூனியன் உள்ள பிரச்சனைகள், அவங்களோட எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க என்ன வேணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் நிறைவு செய்வதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதில் மிக்க மகிழ்ச்சி. தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை இதை வரவேற்கக்கூடியது. அவர் சொன்ன 2-3 கருத்து வந்துட்டு தொழிற்சங்கத்துக்கு ரொம்ப நெருங்கிய ஈடுபாடு இருக்கு. ஒன்று, குறைந்தபட்ச சம்பளம் என்பது அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய சம்பளம். அந்த சம்பளத்தில் வந்துட்டு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க பிரதிநிதி, மாப்பாவோட முதலாளி பிரதிநிதி மற்றும் அரசாங்க பிரதிநிதிகளெல்லாம் கலந்து தான் ஒரு முடிவு எடுத்து ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அந்த சம்பளம் குறைஞ்ச சம்பளம் விதி நடைமுறையை அமுல்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னைக்கு மந்திரி என்ன சொன்னாருன்னு சொன்னாக்கா, குறைஞ்சபட்ச சம்பளம் வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கிறது வந்துட்டு எங்கெங்கே வந்துட்டு தொழிற்சங்கம் இல்லையோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்துட்டு பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒப்பந்தம் செய்ய முடியாத இடத்துக்கு தான் அது. ஆனால் ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அதை விட கூட தான் சம்பளம் இருக்கணும், குறையக்கூடாதுன்றதை வந்துட்டு ரொம்ப வலியுறுத்தி பேசினார். அதுதான் நாட்டு அரசாங்கம் நம்மளுடைய பிரதமரும் அதான் விரும்புகிறாரு. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாக்கா, தீர்வு காணணும்னா நீங்கள் உடனடியாக எங்களை வந்து கலந்து கொண்டீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். அதனால வந்து தொழிற்சங்கம் பலமாக இருக்கணும். முன்னதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மிற்கு டத்தோ G சங்கரன் மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்தார். இதனிடையே தொழிலாளர் ஆலோசனை மன்றத்தில் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தாமசேகரன் நியமிக்கப்படுவதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்.
நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் தியாக திருநாளான ஹஜ் பெருநாளை வரும் ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் மாமன்னரின் உத்தரவுக்கு இணங்க ஹஜ் பெருநாள் தேதியை ஆட்சியாளர் மன்ற உதவி செயலாளர் டத்து முகமது அசரால் ஜுஸ்மான் இன்றிரவு அறிவித்துள்ளார். நாளை புதன்கிழமை புக்கெட் ஜாலில் தேசிய அரங்கில் மேபேங்க் சவால்கிண்ண காற்பந்தாட்டம் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கும் ஏசியன் ஆல் ஸ்டார்ஸ் அணிக்கும் இடையில் நடைபெறவிருக்கிறது. இந்த அனைத்துலக கால்பந்தாட்ட போட்டியை காண்பதற்கு சுமார் 70,000 ரசிகர்கள் புக்கெட் ஜாலில் அரங்கில் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சிராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஐடில் போல் அசான் தெரிவித்தார். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் புக்கெட் ஜாலில் அரங்கம் மாலை 5:30 மணிக்கு திறக்கப்படும். ரசிகர்கள் கொண்டு வரும் கைப்பைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று அவர் விளக்கினார். புதிய தேசிய ஒருமித்த கருத்திணக்கத்தை உருவாக்கும் திட்டம் இந்திய சமூகத்தை மீண்டும் வளம் பெறச் செய்து நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் விரிவான சீர்திருத்தங்களை கொண்டுவரும் என்று மலேசிய மக்கள் இந்திய கட்சியான MIPP தலைவர் புனிதன் பரமசிவம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடின் கடந்த வாரம் அறிவித்த இந்த யோசனை மனித மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு ஒற்றுமை, சமூக நீதி மற்றும் நிர்வாக திறனுக்கு விடுக்கப்பட்டுள்ள செய்தியாகும் என்று புனிதன் குறிப்பிட்டார். உண்மையான தலைவர்கள் தங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொண்டு துணிந்து மாற்றங்களை செய்ய தயாராக இருப்பவர்கள் என்று புனிதன் தெரிவித்தார். முன்மொழியப்பட்ட இந்த புதிய தேசிய ஒருமித்த கருத்து பகிரப்பட்ட இலக்குகள், பகிரப்பட்ட செழிப்பு மற்றும் மனிதாபிமான நிர்வாகம் ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த அணுகுமுறை பழிவாங்கும் அரசியலை நிராகரிக்கிறது, தேசிய உணர்வை மீண்டும் உருவாக்குகிறது, இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களை கடந்து மக்களை ஒன்றிணைக்கிறது என்று புனிதன் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்திய குழந்தைகள் நமது குழந்தைகள், சீன குழந்தைகள் நமது குழந்தைகள் போன்ற முழக்கங்களை மட்டும் உச்சரிப்பதில் சிறந்து விளங்கிய ஒரு சில அரசாங்க தலைவர்களின் செயல்களையும் அவர் விமர்சித்தார். மலேசியாவில் உள்ள இந்திய சமூகம் தொழில்நுட்பம் மற்றும் உயர்கல்விக்கான அணுகல், வேலையின்மை விகிதங்கள், நகர்ப்புற வறுமை, சுகாதார பிரச்சினைகள் மற்றும் தேசிய கொள்கை செயல்பாட்டில் பங்கேற்பின்மை போன்ற பல்வேறு பிரச்சினைகளுடன் இன்னும் போராடுகிறது என்று புனிதன் விளக்கினார். அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள நமது உரிமைகளை நாம் அறிவோம். இருப்பினும் சமூக நீதியின் உண்மையான அர்த்தத்தை கொண்டு வரும் ஒருமைப்பாடு, சமூகவியல் நலன் ஆகியவற்றை உள்ளடக்கிய அம்சங்களை அமல்படுத்துவது மிகவும் முக்கியம் என்று புனிதன் வலியுறுத்தினார். விடுமுறையை கழிப்பதற்கு தாய்லாந்து யாலா மாநிலத்தில் பெத்தோங் நகருக்கு சென்றிருந்த மலேசியர் ஒருவர் ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலான் மாநிலத்தைச் சேர்ந்த 67 வயதுடைய அந்த நபர் நேற்று காலையில் ஹோட்டல் அறைக்குள் இறந்து கிடந்ததை கண்ட ஹோட்டல் பணியாளர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக பெத்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜக்காரின் லக்ஸானா தெரிவித்தார். ஜொஹோர் மூவாரில் உள்ள ஒரு பல்பொருள் பேரங்காடியில் தள்ளுவண்டி நிறைய பொருட்களை திருடிக்கொண்டு அங்கிருந்து தப்பிக்க முற்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அந்த பேரங்காடியில் வேலை செய்யும் பணியாளர் ஆவார். தனது குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் களவாடிய பொருட்களை முகப்பிடத்தில் ஸ்கேன் செய்வது போல் நடித்து அந்த நபர் குடும்ப உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு அனுமதி அளித்திருப்பதாக நம்பப்படுகிறது. சந்தேகத்தின் பேரில் மற்றொரு பணியாளர் அந்த தள்ளுவண்டியை தடுத்து நிறுத்தி ரசீதை கேட்டபோது அவர்களால் பதில் ஏதும் சொல்ல முடியாத நிலையில் அவ்விடத்திலேயே அவர்கள் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருட்டுச் சம்பவம் கடந்த மே 14, 24 மற்றும் 25ஆம் தேதி ஆகிய 3 தினங்களில் நிகழ்ந்துள்ளன. இதனால் அந்த பேரங்காடிக்கு மொத்தம் 3000 ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. லைசன்ஸ் இன்றி பணத்தை வட்டிக்கு கொடுத்து கடன் பெற்றவர்களின் வீடுகளில் சிவப்பு சாயம் வீச்சு நடத்தி மிரட்டி வந்ததாக நம்பப்படும் ஆலோங் கும்பலைச் சேர்ந்த 3 நாளை ஜொஹோர் பாரு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார்கள் என்று ஜொஹோர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்து குமார் முத்துவேல் தெரிவித்தார். 24க்கும் 31க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 சந்தேக பேர்வழிகள் கடந்த மே 14ஆம் தேதி ஜொஹோர் பாரு வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்.
கடனை செலுத்த தவறியவர்களின் வீடுகளை திறக்க முடியாத அளவிற்கு பூட்டுவது, சிவப்பு சாயம் வீச்சு நடத்துவது, அச்சுறுத்துவது போன்ற குற்றச் செயல்களில் இந்த மூவரும் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது என்று டத்தோ குமார் குறிப்பிட்டார். 14 வயது பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி பாலியல் சேட்டை புரிந்ததாக நம்பப்படும் சமூக ஊடக பிரபலம் ஒருவர் தடுப்பு காவல் முடிவடைந்த நிலையில் இன்று போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சிஓ பத்து என்ற அந்த சமூக ஊடக பிரபலம் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பதை புக்கெட்டாமான் போலீஸ் தலைமையகத்தின் சிறார் பாலியல் குற்றத்தடுப்பு பிரிவின் உதவி இயக்குநர் கமிஷனர் சித்தி கம்சியா அசான் தெரிவித்தார். 22 வயதுடைய அந்த நபர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவர் மீதான விசாரணை தொடர்வதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.